வணக்கம், உங்கள் ராஜ்குமார். ஹோப் யூ ஆர் ஃபைன். இப்போ நம்ம பார்க்க போகிறது சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் பற்றி. ஸோ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் எதுக்காக நடத்துகிறாங்க அப்படின்னால் ஸோ யாரெல்லாம் மெயினான கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சோ, நிறைய பேருக்கு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிருக்கலாம், கொஞ்சம் பேர் ஃபெயில் ஆகிருக்கலாம். அதுக்காக தான் தே ஆர் மூவிங் ஆன் டு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங். ஸோ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லிடுறேன். இப்போ அப்ளை பண்ணுற டேட் அதே மாதிரி நம்ம டிஎன்இஏ வெப்சைட் போனீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். த்ரூ கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆர் யூபிஐ பேமெண்ட் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணலாம். 500 rupees ஃபார் ஓசி, பிசி, எம்பிசி, டிஎன்சி கேண்டிடேட்ஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ். 250 rupees ஃபார் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ். ஸோ இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 28/8/2024 4/9/2024 நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போதே நீங்கள் உங்களோட டிஎஃப்சி சென்டர், ஃபெசிலிட்டேஷன் சென்டர், டிஎன்இஏ ஃபெசிலிட்டேஷன் சென்டர் எது வேணுங்கிறத நீங்கள் அதிலே முடிவு பண்ணிவிட்டு உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸும் அப்லோட் பண்ணி விடணும். சரியா? ஸோ த்ரூ ஆன்லைன் மோட் தான். ஸோ அது எதுங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டிஸ்கிரிபன்சி இருந்துச்சுன்னா, ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னால் நீங்கள் டிஎஃப்சி சென்டரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்க டிஎஃப்சி சென்டரை காண்டாக்ட் பண்ணால் என்ன டவுட்ஸுங்கிறது சொல்லுவாங்க. இல்லாட்டினா அண்ணா யூனிவர்சிட்டி என்கொயரி நம்பரும் நீங்கள் டிஎன்இஏக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வாய்ப்பு யாருக்காக அப்படின்னால் கண்டிப்பாக கவுன்சிலிங்கே நான் பார்க்கல, நம்ம அட்டன் பண்ணி நமக்குன்னு ஒரு சான்ஸ் இருக்கு இல்லையா, அதை விட்டுற வேணாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதோ ஒரு நல்ல, ஏன்னா தேர்ட் ரவுண்டில் நிறைய பேர் ஆப்சன்டீஸ் ஆவாங்க. ஸோ அது உங்களுக்கு நல்லது தான். ஏதோ ஒரு நல்ல காலேஜில் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னமும் இருக்கும் இல்லையா, அதை மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். 28/8/24 இன்னையிலேருந்து 4ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணி முடிக்கணும். ஏன்னா திருப்பி அடுத்தது பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி திருப்பி கவுன்சிலிங் ஆரம்பிச்சிடும் சப்ளிமெண்ட்ரி. ஸோ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் உங்களுக்கு ஐ திங்க் ஸோ 6ஆம் தேதியில் ஆரம்பித்து 8ஆம் தேதியில் முடியும். ஒரு 2 days தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 6 or 7 அல்ல 6 to 8 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 2 daysல சப்ளிமெண்ட்ரி முடிஞ்சு போயிடும். ஸோ அதை அந்த கவுண்ட்டை பார்த்துட்டு எத்தனை பேர் இருக்காங்கன்னு. சப்ளிமெண்ட்ரி கண்டிப்பாக ஒரு 3000 to 4000 மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.